மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. உலகத்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் தட்டுங்க, லைக் போடுங்க, ஹைப் கொடுங்க, இணைந்தீர்கள். சரி, விஷயத்துக்கு வரேன். பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய நாம் தமிழ் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நடைபெறவிருக்கு. இது நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு அப்படி சொல்லலாம். ஏன்னா எந்த மாநாட்டுக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை இந்த மாநாட்டிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். தமிழ் தேசிய எழுச்சிகர படை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம காட்டணுன்ற சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா காணொலி போட்டிருக்கோம். ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடிக்கடி தொடர்ச்சியாக அந்த மாநாடு பற்றியான அனைத்து காணொலிகளும் அதில் வந்து நம்ம பதிவுப்படும். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது இந்த பிப்ரவரி 21 அந்த மாநாட்டிற்கான திடல் எங்கே நடக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த தகவலை வந்து பலர் வந்து கேட்டிருந்தீங்க. இதற்கு முன்பாக ஒரு காணொலி போட்டு இந்த இடத்துல தான் நடக்குது அப்படின்னு அந்த காணொலி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய இணைப்பை கொடுத்துருந்தேன். அதே போல் இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்கள், அந்த காணொலி பார்க்காம இருக்கக்கூடியவர்கள், இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்கள் பகிருங்க, முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. பலருக்கு தெரியாமல் இருக்காங்க. மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கான அந்த இணைப்பை, அந்த லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் தொட்டு பார்த்து உங்கள் ஊர்லேருந்து அந்த மாநாடு திடலுக்கு எவ்வளோ தொலைவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து வாடகை, பல பேர் வாடகை வண்டியில் வருவாங்க. அந்த வாடகை வண்டிக்கான அந்த தொலைவிற்கான வாடகை எவ்வளவு அப்படிங்கிறதான் நீங்கள் கணக்கு பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் நீங்கள் முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே வாடகைக்கு வந்து அட்வான்ஸ் காசுலாம் கொடுத்துக்கோங்க, முன்பணம்லாம் கொடுத்துக்கோங்க. அதே போல் சில உறவுகள் வந்து கட்சியில் இல்லை, நான் கட்சியிலலாம் இல்லைப்பா, ஆனால் அந்த மாநாட்டை நான் வந்து பார்க்கணும், பொதுமக்கள் தான், நான் சீமான் அவர்கள் எனக்கு பிடிக்கும், தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன், தேசிய தலைவரை நேசிக்கிறேன், ஆனால் அந்த மாநாட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து கட்சிக்காரங்களும் சேர்ந்து வர மாட்டாங்க, ஆனால் தனியாக வருவாங்க, வீட்டு குடும்பத்தோடு வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த இது வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கும், எங்கே வரணும், அந்த திடல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு வந்து தெரியாது. அதனால இந்த இணைப்பை தொட்டு நீங்கள் பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் வந்துருங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த பேருந்து நிறுத்தம், வருபவர்களுக்கு தங்குமிடம், இது பற்றியான தகவலை வந்து நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இந்த காணொலியில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முன்கூட்டியே கிளம்பிடுங்க. ஏதாவது இப்போ ஒரு 5 மணி நேரம் பயணம் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்பிடுங்க. ஒரு 2 மணி நேரம் சும்மா கூட போட்டு முன்னாடி வந்து ஓய்வு எடுக்கலாம். நெருக்கத்தில் வந்து மாநாடு திடலுக்கு நெருக்கத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஓய்வு எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல நின்றுக்கலாம், அதுக்கெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் முன்கூட்டியே நீங்கள் கிளம்பி வந்துருங்க. ஏன்னா கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும், திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகும், அது இது மாதிரி சில சிக்கல் வந்துடும். அதனால் நீங்கள் 3 மணிக்கு மாநாடு ஆரம்பிக்குது, இரவு எப்படியும் ஒரு 10 மணி வரைக்கும் நடக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் முன்கூட்டியே கிளம்பிடுங்க. 3 மணினா அதுக்கு நீங்கள் எத்தனை மணி கிளம்பினா அந்த 3 மணிக்கு வர முடியுங்கிறதா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. முன்கூட்டியே வந்துட்டு இருக்கைகள் கிடைக்கும், இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடலாம். முன்கூட்டியே கிளம்பி அந்த மாதிரி பஞ்சர் ஆகிறது, வண்டி ஆன் ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை, இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். அதனால் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு முன்கூட்டியே கிளம்பிடுங்க. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சாப்பாடு வந்து போகிறப்ப ஏதாவது கடையில் சாப்பிட்டுக்கணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கட்டிச்சோறு கட்டு வைக்கலோ, இல்லை நீங்கள் யாராவது ஒரு மாஸ்டர் கூட்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மரத்தடியில் நின்று சமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. இரவு உணவு ரொம்ப முக்கியம், மதிய உணவு ரொம்ப முக்கியம், காலை உணவு நீங்கள் எப்படி சாப்பிட்டு கூட வந்துடலாம். ஏன்னா ஒரு நாள் பயணத்தில் வர மாதிரி தான் இருக்கும், அதாவது வந்து அரை நாள் பயணத்தில் வர மாதிரி இருக்கும். அப்போது மதிய உணவு, இரவு உணவு, அந்த 2 உணவுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சுருங்க. கட்டிச்சோறு, புளியோதரை, இது மாதிரி எதனா ஒன்று தயார் பண்ணிடுங்க. ஏன்னா போகிற வழியில் ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்டுக்கலாம்னு வச்சிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா பகுதியில் இருந்தும் மக்கள் இந்த மாநாட்டிற்கு வராங்க. நீங்கள் வந்து மதிய நேரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு மதிய நேரத்தில் சாப்பாடு கிடைச்சா கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் அங்கே அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துலேருந்து, டிராஃபிக்லேருந்து நம்ம வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்து, அதாவது அந்த அந்த திடல்லேருந்து வெளியே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நேரங்கள் ஆகலாம். அப்போது நீங்கள் உங்களை மாதிரியே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அப்போ எல்லாருமே அதே பகுதியில் போகக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து, நீங்கள் ஒரு 10 பெரிய வாகனத்தில் வந்திருக்கீங்க, 10 பஸ்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னா 10 பஸ்லேருந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாது. ஒரு கடையில் அவ்வளோ பெரிய கடை தமிழ்நாட்டில் தெரிஞ்சு இருக்கான்னு தெரியல. இல்லை, 10 பஸ்ஸில் இருக்கக்கூடியவர்கள் இறங்கி ஒட்டரேற்ற சாப்பிட முடியுங்கிற கடை இல்லை. அப்போது இந்த மாதிரி சில சிக்கல் வந்தால் அப்புறம் நைட்டு பட்டினி கிடக்க முடியாது. நீங்கள் டீ போட்டு தண்ணீர் வச்சு கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேனை வச்சு பயன் தெரியுமா, ஃப்ளாஸ்க் மாதிரி பெரிய கேனு, அதை விட நீங்கள் முன்கூட்டியே போட்டு கொண்டு வந்துருங்க. கழிவறைக்கு மட்டும் எங்கேயாவது ஒருத்தர் நிப்பாட்டிக்கங்க முன்கூட்டியே, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே மாநாட்டு திடலில் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், ஆனால் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே வந்து வாங்கிக்கலாம், போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பெரும்பான்மையாக ஒரு 50 பேர் 100 பேர் வரக்கூடியவர்கள் சத்தியமாக நினைக்காதீங்க. ஒரு ஆள் 2 பேர் பைக்கில் வராங்க, பக்கத்துல வந்து வராங்க அப்படின்னா அது சிக்கல் இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைனா ஒரு கடையில் போய் சாப்பிட்டுடலாம். ஆனால் மொத்தமாக இறங்கிட்டு மொத்தமாக வர்றது வந்து கஷ்டம். நல்லா கேட்டு, தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரதுனால நமக்கு இது ஒரு நெருக்கடி வந்துடும். அதனால் யாரும் பட்டினியாக போயிடக்கூடாது. சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளே செய்திருங்க. ஒன்று சமைச்சு கொண்டு வந்துருங்க, இல்லைனா வண்டியை ஒரு இடத்துல போட்டுட்டு சமைக்கிற மாதிரி மாஸ்டர் யாராச்சும் கூட்டு வந்து நீங்கள் வந்து
அந்த சமையலாளர் கூட்டு வந்து நீங்கள் சமைக்கக்கூடிய வேலையை பார்த்துருங்க. உணவுக்கான ஏற்பாடுகளை இதை ரொம்ப கவனத்தில் எடுத்து செஞ்சுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். இரவு நேரத்தில் கிடைக்காத சாப்பாடு, நிறைய கூட்டமாக இருக்கும், ஒரு இடத்துல நின்று சாப்பிட முடியாது, இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலை வரும். இதை தயார் பண்ணிக்கிங்கப்பா. அடுத்து தண்ணி, அதே போல் தண்ணி நீங்கள் கூட குறைய தண்ணிலாம் நீங்கள் வாங்கி வச்சு வண்டியில் வரும்போது கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் சொல்கிற யாரும் குறிப்பாக பெருந்திரள வரக்கூடியவர்களுக்கு. ஒரு காரில் 5 பேர் தான் வராங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிரச்சனை. ஒரு 5 பேருங்கும் போது ஒரு தண்ணி பாட்டி ஒரு கல்ல சாப்பிடலாங்க. ஆனால் 50 பேர் வரும்போது சாப்பிட முடியாது. ஒரு 10 பேராக தான் 50 பேர் வந்துருக்காங்கன்னா இப்போ இறங்கணும். ஒரு 10 பேராக தான் போய் கடலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போது இது சாத்தியப்படாது. ஏன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பல நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் உணவில் மட்டும் கவனம் எடுத்து நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே போல் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக முன்கூட்டி கிளம்பி வந்துருங்க. அதே போல் மாநாட்டு திரளுக்கு வந்தது பிறகு இந்த மாநாட்டை சீர்குலைக்கணும் சில சில்லறைகள் உள்ள இறக்கி விட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்களில் எந்த கூட்டங்களையுமே அநாகரிகமான ஒரு செயல் நடந்திருக்காது. நான் சொல்ல 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்தில் ஒரு அநாகரிகமான செயல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான சில வேலைகளை செய்வதற்கு நம்மளால செய்ய மாட்டாங்க. நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சிக்காரன் யாரு, நாம் தமிழர் கட்சிக்காரன் வேசப்பட்டவன் யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்சியுடைய அந்த மாநாட்டுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய விரோதிகள், எதிரிகள், அவங்க தரப்புலேருந்து சில பேர் உள்ள இறங்கி அங்கே ஸ்டால் போட்டிருப்பாங்களா சின்ன சின்ன கடைகள்லாம், அங்கே நம்முடைய கட்சி தொழில் அந்த துண்டை வாங்கி மேலே போட்டுக்கிட்டு சில சல்லித்தனமாக பேசுறது, மது அருந்திட்டு சில பேட்டி போய் கொடுக்குறது, பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிறது, அதை வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆக்குறது, இந்த மாதிரி பிளான் பண்ணி திட்டமிட்டே வந்து செய்வதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்மவர்கள், நம்ம கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம விழிப்போடு இருக்கணும். அந்த மாதிரி யாராச்சும் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்திடுங்க. கிளம்படா முதல்ல அடிச்சு நீங்கள் அடிக்கலாம் தேவையில்ல. நான் ஒரு பேஜ் ஃப்ளோல் சொல்கிறேங்க, ஒருத்தர் அடிக்க சொல்கிறான்றாங்க. அப்புறம் அடிக்க சொல்ல அப்புறப்படுத்திடுங்க. நீங்கள் வந்து அவரை கண்டிச்சு கிளம்பி இருக்கக்கூடாது, நீ தண்ணி வச்சு வந்துருக்கு அப்படின்னு கிளப்பிட்டுருங்க. அவன் நம்மவர் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்காரன் தேசிய தலைவரை உள்வாங்கி எவனுமே அப்படி வரமாட்டான். ஆனால் இந்த மாதிரி உள்ளடி வேலை பார்க்கணும்னு வரக்கூடியவன் எப்படி இருப்பான், இப்படி தான் இருப்பான். ஃபுல்லாக போதையை போட்டு வந்து 7:30 இழுக்கணும்னு ஏதோ ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு நான் வந்து நாம் தமிழர் தலைவர் சீமானவர் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி கட்சியை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. சத்தியமாக செய்வாங்க. பொம்பளை பிளேட்டை வம்புழுக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பொம்பளை பிளேட்டெல்லாம் வம்புள் தாஞ்சிக்கலாம். சத்தியமாக நம்ம கட்சிக்காரர் இருக்க மாட்டான். ஓங்கி ஒரு அப்பவே அனுப்பிச்சுட்ருங்க, கிளம்பு தம்பி, உனக்கு இந்த இடத்துக்கு உனக்கு தகுதியில அனுப்பிச்சுட்ருங்க. அப்போ இந்த மாதிரி சில வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய பெண்களை நம்ம கட்சிக்காரங்க தான் பாதுகாக்கணும். நம்ம கரெக்டாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சில உள்ள வேலை பார்க்கக்கூடிய வருவான். யாராவது ஒருத்தர் அநாகரிகமாக அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு புகை பிடிக்கக்கூடிய வேலை செஞ்சாலோ தட்டிடுங்க. தம்பி இப்படி தட்டி ஒரே தட்ட சொல்ல தட்டி செய்யக்கூடாதுங்க. இந்த மாதிரி இந்த நாம் தமிழர் மாநாடு செய்யக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா காவல்துறை எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டாங்க. அங்கே ஒன்று இங்கே சில நபர்கள் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு கலட்டி போயிருங்க, எங்கள் மாநாட்டை சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி சில வேலையெல்லாம் பார்ப்பாங்கிறேன், சத்தியமாக பார்ப்பாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு படை ஒன்று கூட போகுது. மிகப்பெரிய அந்த படையை பார்க்கும் போது இவருடைய அரசியல்வாதிகளுக்கு பல பேருக்கு வந்து தூக்கம் போகும். அப்போ இதை சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதனால் ரொம்ப கவனமாக நம்மளாம் இருக்கணும். ஒன்று சொல்கிறேங்க, அது வெளிப்படையாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு பாதுகாத்துக்கு தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு இடையூறு செய்கிற விதத்தில் எவனா வந்தா அவர்களை கவனிப்பதற்கு, அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய பாதுகாப்பு பாசறையில் முன்னாள் ராணுவ வீரர் மாதிரியே அவனுக்கு தெரியாது. நம்மளோட உட்காந்துருப்பாங்க, கருப்பு சட்டை அந்த கருப்பு ஃபேண்டெல்லாம் அவங்க உட்காந்துருப்பாங்க, நம்மளாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து அனுப்புவாங்கடா. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இடையூறு செய்யணும்னு நினச்சிட்டு வரக்கூடியவங்கலாம் மனசில் வச்சுக்க. அதுக்கப்புறம் பிறந்துட்டான்னு நினச்சின்னா நமக்கு ஒன்றும் பொறுப்பேற்க முடியாது. ஐயோ அடிச்சிட்டாங்களா அப்படின்னு அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்த்துக்க, இடையூறு செய்யணும், மாநாட்டை சீர்குலைக்குன்னு நினச்சினா சீர்குலைஞ்சு போவாய் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு மாநாட்டு பக்கம் வரக்கூடியவன், இந்த மாதிரி சீர்குலைக்குன்னு நினச்சி வரக்கூடியவெல்லாம் மனசு வச்சுக்க. மற்றபடி நம்ம பெருந்தளவில் கூடுவோம். இந்த மாநாடு பற்றியான செய்திகளை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணும். அதற்காக தான் இந்த செய்தியை இந்த காலையில் சொல்கிறேன். அடுத்தடுத்த செய்திகளை, அதாவது பேருந்து இருக்கா, ரயில் இருக்கா, ரயில் வந்தோம்னா எங்கே இறங்கலாம், எவ்வளோ தூரம் தொலைவு, வருவதற்கு தங்குவதற்கான இடங்கள் இருக்கா அப்படிங்கிற மற்ற தகவலை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். வேறு எதனா கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், அடுத்தடுத்த காலையில் நம்ம விரிவாக போகலாம். நம்ம மாநாட்டை பற்றியான ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம்.